இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட். ஸோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அப்படின்னா காஸ்ட்டை எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ காஸ்ட்டை வந்து நமக்கு டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட்னு பிரிக்கிறாங்க. இதை பற்றி நம்ம நேற்று கிளாஸில் அந்த டேர்ம்ஸ் படிக்கும்போதே டைரக்ட் காஸ்ட்னா என்ன, இன்டைரக்ட் காஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். டைரக்ட் காஸ்ட்னா இட் இஸ் ஐடென்டிஃபையபிள் அக்கார்டிங் டு த வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அது மாறும் நமக்கு. அதாவது இட் இன்க்ரீசஸ் இஃப் த வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ், இட் டிக்ரீசஸ் இஃப் த வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் டிக்ரீசஸ். ஸோ அது வந்து நமக்கு டைரக்ட் காஸ்ட் ப்ரொப்போர்ஷனேட்டாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் இன்டைரக்ட் காஸ்ட் அப்படின்னா இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஓவர் ஹெட். இந்த ஓவர் ஹெட் வந்து வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மாறாது அண்ட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த ப்ரொடக்ஷனும் கிடையாது. இது நமக்கு இன்டைரக்ட் ஓவர் ஹெட் வந்து. ஸோ இன்டைரக்ட் ஓவர் ஹெட் எப்படி டைரக்ட்லி ரிலேட்டட் டு த ப்ரொடக்ஷன் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சில காமன் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதுக்கும் நம்ம நேற்று எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? இப்போ எங்களோட காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டாஃபோட சேலரி வந்து நமக்கு டைரெக்டாக நம்ம வி கேன் ஐடென்டிஃபை த பர்டிகுலர் காஸ்ட் டு த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட். பட் அதே இது சாக் பீஸ், எலக்ட்ரிசிட்டி, பவர் சப்ளை இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது, டைரெக்டாக அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு போட முடியாது. பிகாஸ் காலேஜஸ் ஹோலாக ஒரே எலக்ட்ரிசிட்டி பில்லாக கட்டுறதுனால. ஸோ தட் இஸ் கால்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இட் இஸ் அதர்வைஸ் கால்டு அஸ் ஓவர் ஹெட். ஸோ இப்போ டைரக்ட் காஸ்ட்டில் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ், அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி இன்டைரக்ட் காஸ்ட்டை தட் இஸ் ஓவர் ஹெட்டை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட், செல்லிங் ஓவர் ஹெட், டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்னு பிரிக்கிறாங்க. ஸோ இதுதான் நமக்கு எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட். ஸோ காஸ்ட்டை முதல்ல டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட்னு பிரிக்கிறோம். அடுத்து டைரக்ட் காஸ்ட்டை கீழே டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அடுத்து இன்டைரக்ட் காஸ்ட்டை வந்து ஓவர் ஹெட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் ஆர் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்னு சொல்லுவோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட், செல்லிங் ஓவர் ஹெட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட். ஓகே, தென் இப்போ இதில் பார்த்தா இன்னும் கிளாரிட்டி இருக்கும். ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்டை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். இதில் இப்படியும் பிரிக்கலாம். நம்ம எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் முதல்ல டைரக்ட், இன்டைரக்ட்னு பிரிச்சுட்டு அப்புறம் டைரக்ட் காஸ்ட்டு கீழே டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு பிரித்தோம். அப்படியும் பிரிக்கலாம். இல்லைன்னா வந்து மெட்டீரியல், லேபர் காஸ்ட் ஆர் எம்ப்ளாயி காஸ்ட், அதுக்கப்புறமா அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் மெட்டீரியல் காஸ்ட் இஸ் அகெயின் டிவைடட் இன்டு டூ, டைரக்ட் மெட்டீரியல் அண்ட் இன்டைரக்ட் மெட்டீரியல், லேபர் காஸ்ட், டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் லேபர். அடுத்து அதர் எக்ஸ்பென்சஸ், அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அந்த மாதிரி பிரிச்சுக்குவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து ஓவர் ஹெட்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஓவர் ஹெட். ஓவர் ஹெட்டை நம்ம அப்போ பிரித்தோம் இல்லையா? அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஆர் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட், செல்லிங் ஓவர் ஹெட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்னு நம்ம பிரிக்கிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம காஸ்ட் ஷீட்டுக்கு தேவையானது. அதாவது ப்ரைம் காஸ்ட்னா என்ன அப்படி. ஸோ ப்ரைம் காஸ்ட்னா என்ன அப்படின்னா த அக்ரிகேஷன் ஆஃப் ஆல் டைரக்ட் காஸ்ட். ஸோ டைரக்ட் காஸ்ட் இப்போ நம்ம 3 பார்த்தோம், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் அண்ட் அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த 3ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா வி வில் கெட் ப்ரைம் காஸ்ட். ஸோ அதை தான் அடுத்த பேரால அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் டைரக்ட் காஸ்ட், மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்சஸ். ஸோ அதை ஆட் பண்ணால் ப்ரைம் காஸ்ட். அதுக்கடுத்து இந்த சைடு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்சஸ். இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா ப்ரொடக்ஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங், டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஓவர் ஹெட்னும் பிரிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் யூ வில் கெட் டோட்டல் காஸ்ட். இங்கே இருக்கு பாருங்க, டோட்டல் காஸ்ட். சி டோட்டல் காஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதுக்கப்புறமா நமக்கு ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் மீன்ஸ் ஃபினிஷ்டு குட்ஸோட ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓப்பனிங் ஃபினிஷ்டு குட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங் ஃபினிஷ்டு குட்ஸை நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா யூ வில் கெட் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். அதுக்கப்புறமா நம்ம காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டு, அதாவது செல்லிங் ஓவர் ஹெட்டை நம்ம ஆட் பண்ணிவிட்டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டு சம் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டை நம்ம ஆட் பண்ணோம்னா யூ வில் கெட் சேல்ஸ். ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், அதில் நம்ம ப்ராஃபிட்டை ஆட் பண்ணோம்னா யூ வில் கெட் சேல்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேட் ஃபார் காஸ்ட் ஷீட். ஸோ காஸ்ட் ஷீட் போடும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகேவா?
ஸோ இவ்வளோதான். ஸோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று டைரக்ட் இன்டைரக்ட்னு பிரிச்சுட்டு டைரக்டில் மெட்டீரியல் லேபர் ஓவர்ஹெட், ஐ மீன் மெட்டீரியல் லேபர் அதர் எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி இன்டைரக்டில் நம்ம ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட், செல்லிங் ஓவர்ஹெட், டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்டே வந்து நம்ம மெட்டீரியல் லேபர் எக்ஸ்பென்சஸ்னு பிரிச்சுக்கணும். அப்புறம் மெட்டீரியல் இஸ் அகெயின் டிவைடட் இன்டு 2, டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் மெட்டீரியல், லேபர், டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் லேபர், எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியும் நம்ம பிரிக்கலாம். அப்புறம் ப்ரைம் காஸ்ட்னா என்ன, காஸ்ட் ஷீட் எந்த மாதிரி இவங்க ஃப்ரேம் பண்ணி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இதோட இந்த யூனிட் முடிஞ்சது. ஸோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு 2 ஆங்கிள்லையும் நீங்கள் எழுதிருங்க. ஓகேவா? The next one is important one, classification of cost. காஸ்ட்டை எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க, எந்தெந்த பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பை நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ். ரொம்ப முக்கியம், பை நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ், நேச்சரை பொறுத்து. ஸோ இது வந்து நமக்கு மெட்டீரியல் காஸ்ட், எம்ப்ளாயி காஸ்ட், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஸோ பை நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ், எம்ப்ளாயி காஸ்ட், டைரக்ட் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட். நம்ம எப்போயும் ஆர்டர் நம்ம படிக்கிற மாதிரியே மெட்டீரியல் காஸ்ட்டை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா லேபர் காஸ்ட், அதுக்கப்புறமா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் போட்டுக்கலாம். சரி, அதுக்கடுத்து இன்னொரு கேட்டகரி வச்சுருக்காங்க, ட்ரேசபிலிட்டி ஆஃப் ட்ரேசபிலிட்டி டு காஸ்ட் ஆப்ஜெக்ட். காஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு டைரக்டாக ட்ரேசபிளா, ஐடென்டிஃபையபிளா, அப்போ ஐடென்டிஃபையபிளாக இருந்தது, ட்ரேசபிளாக இருந்ததுன்னா டைரக்ட் காஸ்ட், இல்லைன்னா இன்டைரக்ட் காஸ்ட். நம்ம பார்த்தோம், டைரக்ட்லி ரிலேட்டட் டு த வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷனாக இருந்தால் அது டைரக்ட் காஸ்ட்டு, அதர்வைஸ் இட் இஸ் இன்டைரக்ட் காஸ்ட் அப்படின்னு. அடுத்து ஃபங்க்ஷன் படி பார்க்குறாங்க. ஃபங்க்ஷன் படி பார்க்கும்போது பாருங்கள், நம்ம பார்த்தோம் இல்லையா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த மாதிரி. ஸோ அது இந்த இருக்குது கிளாசிஃபிகேஷன் பை ஃபங்க்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட், செல்லிங், டிஸ்ட்ரிபியூஷன், ரிசர்ச், டெவலப்மெண்ட். ஸோ ப்ரொடக்ஷன்னாலும் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்னாலும் ஒன்று, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னாலும் ஆஃபீஸ் ஓவர்ஹெட்னாலும் ஒன்று. ஸோ ப்ரொடக்ஷன் ஆர் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் ஆஃபீஸ் ஓவர்ஹெட், செல்லிங் ஓவர்ஹெட், டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஓவர்ஹெட். ஸோ இது எல்லாமே நமக்கு அக்கார்டிங் டு த ஃபங்க்ஷன் நம்ம காஸ்ட் எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து கிளாசிஃபிகேஷன் பை நேச்சர் ஆஃப் பிஹேவியர், ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து கடைசி வரைக்கும் காஸ்டிங்கில் நமக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து யூஸ் ஆகும். ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் அண்ட் செமி வேரியபிள் காஸ்ட். இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னா இட் ஓன்ட் சேஞ்ச் அக்கார்டிங் டு த வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த மாதிரி இது மாறாது நமக்கு. அப்போ எப்படி மாறாது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மேனேஜரோட சேலரியை சொல்லலாம். இந்த மாதம் நம்ம 100 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், நம்ம மேனேஜரோட சேலரி 10,000 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் எனக்கு பயங்கர டிமாண்டு, 1000 யூனிட்ஸ் நான் மேனுஃபேக்சர் பண்ணாலும் நான் என்னோட மேனேஜருக்கு 10,000 ரூபா தான் சேலரி கொடுப்பேன். நான் 1000 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணதுனால மேனேஜரோட சேலரியை நான் 50,000ஆவோ 1,00,000ஆவோ மாற்ற போகிறது இல்லை. அதனால ஃபிக்ஸட் காஸ்ட், டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் வில் நாட் சேஞ்ச் அக்கார்டிங் டு த வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதே இது வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா இட் வேரிஸ் அக்கார்டிங் டு த வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன். வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் தகுந்த மாதிரி மாறும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சுடிதார் தைக்கிறதுக்கு உங்களுக்கு 2 மீட்டர்ஸ் ஆஃப் கிளாத் தேவை அப்படின்னா 10 சுடிதார் தைக்கிறதுக்கு நமக்கு 20 மீட்டர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து நமக்கு தேவை இல்லையா? ஸோ மெட்டீரியல் காஸ்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட் டு த வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இப்படி இருக்கிறது எல்லாமே வேரியபிள், 100% வேரியபிள். டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் 100% வேரியபிள். எவ்வளோ கூடுதோ அதே மாதிரி இங்கேயும் கூடும், எவ்வளோ குறையுதோ அதே மாதிரி மெட்டீரியல் ரெக்குவயர்மெண்ட் குறையும், லேபரோட ரெக்குவயர்மெண்ட் குறையும். ஸோ இது வந்து வேரியபிள் காஸ்ட். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் செமி வேரியபிள். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சேல்ஸ்மேனோட சேலரி. இப்போ சேல்ஸ்மேனுக்கு வந்து எப்படி சேலரி கொடுப்பாங்க அப்படின்னா, ஆன் த பேசிஸ் ஆஃப் சேல்ஸ் மேட் பை ஹிம், டேர்ன் ஓவர் மேட் பை ஹிம். எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி கொடுப்பாங்க. இன்னைக்கு ரோடெல்லாம் தெரிஞ்சு ஒரு 10 யூனிட்ஸ் விற்கிறாரு அப்படின்னா அந்த 10 யூனிட்ஸுக்கு ஒரு யூனிட் 10,000 ரூபான்னு விற்கிறாரு ஒரு பொருள் அப்படின்னா அதில் ஒரு பர்சன்டேஜ், 2% உனக்கு அப்படிம்பாங்க.
ஸோ 2% கண்டுபிடிச்சா ரூ. 200. அப்போ 10 பொருள் விற்கிறான்னா அன்னைக்கு வந்து அவனுக்கு 2000 அப்படி கிடைக்கும். ரைட்டா? ரைட். இப்போ இது ஒரு நியூ சேல்ஸ்மேனால் ஒரு நாளைக்கு 10 பொருள்லாம் விற்க முடியாது. அப்போ இப்படி கேஸில் அவனுக்கு என்ன ஆகும், 1 மந்த் ஃபுல்லாகவே அலைஞ்சு திரிஞ்சாலும் அவன் 5 தான் விற்றுருக்கான் அப்படின்னா 5 × 200 1000 ருபீஸ் தான் அவனோட சேலரியா அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ அந்த சேல்ஸ்மேன் வேலைக்கு யாராவது போவாங்களா? யாரும் போக மாட்டாங்க. ஸோ அக்கார்டிங் டு த சேல்ஸ் மேட் பை த சேல்ஸ்மேன் கமிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் சேலரி இருக்காது. ஒரு ஃபேமிலி மேனால் அதை என்ன செய்ய முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியாது. ஒவ்வொரு மாதம் வேரி ஆகும் சேலரி. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் சேலரி கொடுத்துருவாங்க. இப்போ தான் நீ வேலைக்கு சேர்ந்துருக்கே 5000 ரூபாய் உனக்கு, ப்ளஸ் கமிஷன் ஆன் சேல்ஸ் மேட் பை யூ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இது நல்லாயிருக்கும். 5000 ரூபாய் சேலரி கம்பல்சரியாக வந்துடும் அவனுக்கு. அது போக அவன் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறானோ, ஐ மீன் அவனோட எஃபர்ட்டை அவனோட எஃபிஷியன்சியை காட்டி சேல்ஸ் பண்ணுறானோ அந்த சேல்ஸுக்கு தகுந்த மாதிரி கமிஷனும் வாங்கிக்கிடுவேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு சேல்ஸ்மேன் நிறைய கமிஷன் வாங்குவேன், இவன் கம்மியாக வாங்குவேன், அவ்வளோதான். அதே இது இப்போ 2 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 6000 ஆக்கிடுவாங்க அவனோட பேசிக் சேலரியை. ஸோ அந்த மாதிரி இது வந்து யோசித்து பாருங்கள், சேலரி இஸ் ஃபிக்ஸ்டு, ரைட், அண்ட் கமிஷன் இஸ் வேரியபிள். தட் இஸ் வை ஃபிக்ஸட் ஆஸ் வெல் அஸ் வேரியபிள் இருக்கிறதுனால செமி வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செமி வேரியபிள், ரைட். பேட்ச் காஸ்ட், இப்போ அந்த மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாம் ஒரு பேட்ச் ஒரு 10,000 யூனிட்ஸ் 1 lakh யூனிட்ஸ் அப்படின்னு. அப்போ இதுக்கெலாம் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு மொபைலோட காஸ்ட் எவ்வளவு, இல்லை டாய் மேக்கிங்கை ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க பேட்ச் காஸ்டிங்க்கு. ஒரே டைப் ஆஃப் டாய்ஸ் 1 lakh டாய்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி தள்ளிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு டாய்க்கு எவ்வளோ ரூபா அப்படின்னு பார்க்க மாட்டாங்க, ஒரு பேட்சுக்கு எவ்வளவு காஸ்ட்டுன்னு. தென் கான்ட்ராக்ட் காஸ்டிங், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கான்ட்ராக்ட் காஸ்டிங். ஸோ ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு இல்லை ஒரு ஃப்ளாட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி கட்டுறதுக்கு எவ்வளோ காஸ்ட்டு அப்படின்னு பார்க்குறது கான்ட்ராக்ட் காஸ்ட். ப்ராசஸ் காஸ்ட்னா சில பொருள் வந்து ரா மெட்டீரியல்லேருந்து ஃபினிஷ்டு குட்ஸாக மாறுறதுக்கு முன்னாடி இட் வில் கிராஸ் ஸோ மெனி ப்ராசஸஸ். இந்த ஸ்பின்னிங் மில்ஸ் இல்லைன்னா ஆயில் இது எடுக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசஸ் கடந்து போகும். முதல்ல கடலை செடியை கொண்டு வந்து கடலையை மட்டும் எடுத்துட்டு அப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் கூடை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தொலியை எடுத்துட்டு அப்புறம் அன்னெசரியாக இருக்கிற அந்த மொக்கு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறமா இவங்க ஆயில் எடுத்து ஸோ மெனி ப்ராசஸஸ். அந்த ஆயில் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி கடலை புண்ணாக்க தனியாக ஜாயின்ட் ப்ராடக்ட் தனியாக வரும், அதை தனியாக வைக்கணும். ஸோ இது வந்து நமக்கு அந்த ப்ராசஸ் காஸ்ட். அடுத்தே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜாயின்ட் காஸ்ட்டு. நமக்கு அந்த கடலை எண்ணெய் தயாரிக்கும் போது கடலை புண்ணாக்கு வரும், நல்லெண்ணெய் தயாரிக்கும் போது எள்ளு புண்ணாக்கு வரும். ஸோ இதெல்லாம் ஜாயின்ட் ப்ராடக்ட். ஓகே, ஸோ ஜாயின்ட் ப்ராடக்ட்டுக்குரிய காஸ்ட் எவ்வளவோ அது ஜாயின்ட் காஸ்ட்டு. ஸோ இப்படி நம்ம வந்து காஸ்ட்டை பிரித்தோம் அப்படின்னா இது வந்து கிளாசிஃபிகேஷன் பை நேச்சர் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம காஸ்ட்டு பாருங்கள் கிளாஸிஃபை பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் படி நம்ம டைரக்ட் மெட்டீரியல், லேபர் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னு பிரிக்கிறோம். அதுக்கடுத்து ட்ரேசபிலிட்டி டு காஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட்னு பிரிக்கிறோம். அதுக்கடுத்து பை ஃபங்க்ஷன் படி நம்ம ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட், தென் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட், செல்லிங் ஓவர்ஹெட், டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட், ரிசர்ச் ஓவர்ஹெட் அண்ட் டெவலப்மெண்ட் ஓவர்ஹெட்னு பிரிக்கிறோம். அதுக்கடுத்து நேச்சர் ஆஃப் பிஹேவியர் படி இது ரொம்ப முக்கியம்னு நான் சொன்னேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் அண்ட் செமி வேரியபிள் காஸ்ட்னு பிரிக்கிறாங்க. த நேச்சர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு ஆப்ரேஷன் ப்ராசஸ்னா ஜாப் காஸ்டிங், ப்ராசஸ் காஸ்டிங் இல்லை லைக் கான்ட்ராக்ட் காஸ்டிங், இது எல்லாமே இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட். இதெல்லாம் ஆக்சுவலி ஒன் வேர்டில் உங்களுக்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காஸ்ட் பிஹேவியர் அனாலிசிஸ் நான் சொன்னேன். ஆன் த பேசிஸ் ஆஃப் பிஹேவியர் காஸ்ட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 3, ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் அண்ட் செமி வேரியபிள் காஸ்ட்னு. ஸோ அதை அழகாக உங்களுக்கு டயக்ராம்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு. ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஃபார்முலாவாக மனப்பாடம் பண்ணிக்கிட்டா கூட சரி, ஃபிக்ஸட் காஸ்ட் இன் டோட்டல் வில் நாட் சேஞ்ச் அக்கார்டிங் டு த வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் கூடுனாலும் ப்ரொடக்ஷன் குறைஞ்சாலும் ஃபிக்ஸட் காஸ்ட் இன் டோட்டல் வந்து நமக்கு மாறவே மாறாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் வில் நாட் சேஞ்ச், பட் வேரியபிள் காஸ்ட் இன் டோட்டல் வில் சேஞ்ச். இதை மட்டும் நீங்கள் வாய்ப்பாடு சின்ன பிள்ளையில படிப்போம் இல்லையா, அது மாதிரி படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா கூட தப்பே கிடையாது, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் டோட்டல் மாறாது,
per unit மாறும். வேரியபிள் காஸ்ட் per unit மாறாது, டோட்டல் மாறும். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட மெட்டீரியல்ல பாருங்க, அழகா டயக்ராம் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு, டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் வில் நாட் சேஞ்ச். அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு இந்த சைட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம். சி எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எடுத்துக்கிறோம். இங்கே வந்து டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட்டை எடுத்துக்கிறோம். டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட். இப்போ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 1000 இருந்தாலும் 2000, 3000, 4000, 5000, 6000 எவ்வளோ இருந்தாலும் நமக்கு இங்கே 10,000 அப்படின்னா அந்த 10,000 தான் இருக்கும். நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா கிராஃபில். ஸோ 3000, 4000, 5000 என்னவா இருந்தாலும் இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் கர்வ். கர்வே கிடையாது, ஸ்ட்ரைட் லைன். நீ எவ்வளோனா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு போ, ஃபிக்ஸட் காஸ்ட் மாறாது. பட் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறது, முதல்ல கான்செப்ட்ஸ் படிக்கும்போது நம்ம அப்படி படிப்போம். பட் ஃபிக்ஸட் காஸ்ட் மாறாதா, நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள்லாம் மாறாதான்னு நீங்கள் கேட்கணும். மேனேஜரோட சேலரி மாறவே மாறாதா, அவன் வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து 10,000 தான் வாங்குவானா அப்படின்னா இந்த ஷார்ட் ரன்னில் மாறாது. இன் த லாங் ரன் மேனேஜர் சேலரி வில் இன்க்ரீஸ், ஃபேக்ட்ரி ரெண்ட் வில் இன்க்ரீஸ், அதர் ஃபிக்ஸட் காஸ்ட் ஆல்சோ வில் இன்க்ரீஸ். ஸோ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் லாங் ரன்னில். ஒன்று. செகண்ட் ஒன், இப்போ 1000 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணும்போது ரைட்டா, சின்ன ஃபேக்ட்ரி, ஒரு மேனேஜர் மட்டும் இருக்காரு. பட் இது நான் லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் நான் மேனுஃபேக்சர் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு மேனேஜர் பத்தாது. நான் பர்ச்சேஸ்க்கு ஒரு மேனேஜர் வைப்பேன், ப்ரொடக்ஷனுக்கு ஒரு மேனேஜர் வைப்பேன், அடுத்து ஃபைனான்ஸ்க்கு ஒரு மேனேஜர் வைப்பேன், எல்லாத்துக்கும் மார்க்கெட்டிங்க்கு, சேல்ஸுக்கு, எல்லாத்துக்கும் தனித்தனியான மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணுவேன். அப்போ மேனேஜர் சேலரி எவ்வளோ எக்கு தப்பாக கூடுன்னு பார்த்துக்கோங்க. அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் என்ன ஆகுது, வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷனே ரொம்ப அதிகமாக கூடும்போது ஃபிக்ஸட் காஸ்ட் மாறாது. அதே மாதிரி இம்பிடுக்காண்டு ஃபேக்ட்ரியில் என்னால் 1000 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். பட் என்னால் 1,00,000 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ என்ன செய்யணும், நான் பெரிய ஃபேக்ட்ரி கண்டிப்பாக வாடகை பிடிக்கணும். அப்போ ஃபேக்ட்ரி ரெண்ட் எனக்கு கூடத்தான் செய்யும். சரியா? ஸோ இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேசஸ். ஷார்ட் ரன்னில் தான் நம்ம படிக்கிறது. ஃபிக்ஸட் காஸ்ட் வில் நாட் சேஞ்ச் டோட்டல். ஓகே, தென் இப்போ இது ஃபிக்ஸட் காஸ்ட் பர் யூனிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல அங்கே மெட்டீரியலில் பார்த்துடலாம். நம்ம பாருங்கள், ஃபிக்ஸட் காஸ்ட் பர் யூனிட் எப்படி ஆகுது, யூனிட் காஸ்ட்டு எப்படி வருதுன்னு தருதா? அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து யூனிட்ஸ் கம்மியாக இருக்கிறதுல பர் யூனிட் காஸ்ட் அதிகமாக இருக்கும். கூட 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 பர் யூனிட் குறையுது. அது எப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இந்த இருக்குது. இப்போ இது வந்து நமக்கு யூனிட் காஸ்ட், அதாவது பர் யூனிட்டோட காஸ்ட்டு. இந்த சைடு ஆஸ் யூஜுவல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். நல்லா கவனிங்க, நம்ம பார்த்தோம், நம்ம சொன்ன எக்ஸாம்பிளே இருக்குது. அதாவது நான் 10,000 யூனிட்ஸ் நான் மேனுஃபேக்சர் பண்ணும்போது, ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு போயிருங்க, 10,000 யூனிட்ஸ் நான் மேனுஃபேக்சர் பண்ணும்போது 50,000 ரூபா தான். அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பர் யூனிட் 5 ரூபாயா இருந்தது. அதே இது நான் 12,500 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணும்போது என்னோட பர் யூனிட் 4 மாறிடுச்சு. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நமக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கூட 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 யூனிட் காஸ்ட் குறையும். ஸோ இந்த இடத்துல நான் 10,000 பண்ணும்போது எனக்கு 5ல் இருக்கும். இந்த இருக்குது, இங்கே நான் மார்க் பண்ணுவேன். 1 2 3 4 5 1 2 3 4 5 5ல் மார்க் பண்ணுறேன். அதே இது 12,500 இருக்கும்போது நான் 4ல் மார்க் பண்ணுவேன். அடுத்து 15,000 ஆகுது அப்படின்னா அடுத்து 3 ஆகும். அடுத்து இப்படியே நமக்கு குறைஞ்சிட்டே வரும். அப்போ நம்மளோடது இப்படி அழகாக கர்வ். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கம்மியாக இருக்கும்போது நம்மளோட யூனிட் காஸ்ட் அதிகமாக இருக்கும். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கூட 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 யூனிட் காஸ்ட் குறைஞ்சிட்டே போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ₹1 தான். 50,000 rupees divided by 50,000 units, ₹1 per unit. ஓகே,
ஸோ அதனால இந்த மாதிரி இருக்கும். அடுத்து இப்போ நம்ம வேரியபிள் காஸ்ட்டுக்குரியது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வேரியபிள் காஸ்ட் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நான் டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டுக்கு ஒரு டயக்ராம். See, this is number of units. இந்த சைடு டோட்டல் வேரியபிள் காஸ்ட். ஓகே, டோட்டல் வேரியபிள் காஸ்ட் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அதாவது 10,000 யூனிட்ஸுக்கு 1 lakh. இது 10,000 யூனிட்ஸ். இந்த சைடு நமக்கு 1 lakh. ஓகே, அதே இது நான் 20,000 யூனிட்ஸ் பண்ணும்போது எனக்கு 2 lakhs வந்தது. அடுத்து 30,000 யூனிட்ஸ் பண்ணேன்னா கம்பல்சரியாக எனக்கு 3 lakhs வரும். அடுத்து 40,000க்கு 4 lakhs வரும். 50,000க்கு 5 lakhs. ஸோ என்னோட இது எப்படி போகுது பார்த்தீங்களா? திஸ் இஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் கர்வ். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் கர்வ். பர் யூனிட் மாறாது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுலேயும் நம்ம கீழே நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், எக்ஸ் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஒய் ஆக்சிஸில் யூனிட் காஸ்ட் எடுத்துக்கிறோம். சேம் எக்ஸாம்பிள், நாங்கள் 10,000 யூனிட்ஸ் இருந்தப்பையும் எனக்கு வந்து எவ்வளோ வந்ததுன்னா 10 rupees வந்தது. ₹10. 20,000 யூனிட்ஸ் நான் போட்டு பார்த்தேன், அப்போயும் ₹10. 30,000 போட்டாலும் ₹10 தான். ஏன்னா 3 lakhs ஆயிரும் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். அப்போ இதுதான் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் கர்வ். யூனிட்ஸ் கூடுனாலும் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் மாறாது, அப்படியே தான் இருக்கும். அடுத்து செமி வேரியபிள் காஸ்ட்டுக்கு போட்டிருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த இருக்கு பாருங்க, இல்லை டோட்டல் காஸ்ட்டுக்கு போட்டிருக்காங்க. ஃபிக்ஸட் காஸ்ட்டும் போட்டு வேரியபிள் காஸ்ட்டும் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படியே மாறாமல் இருக்குது, வேரியபிள் காஸ்ட் அங்கேருந்து நமக்கு மாறுது. இந்த இருக்கு பாருங்க, திஸ் இஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் கர்வ், திஸ் இஸ் வேரியபிள் காஸ்ட் கர்வ். ஃபிக்ஸட் காஸ்ட் கர்வ் வந்து அப்படியே ஹரிசான்டலாக அப்படியே இருக்குது, ஸ்ட்ரைட்டாக இருக்குது. பட் வேரியபிள் காஸ்ட் வந்து வேரிஸ் அக்கார்டிங் டு த வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதனால் வால்யூம் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கூட 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 வேரியபிள் காஸ்ட் கர்வ் வந்து மேலே போயிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ இது மாதிரி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டோட்டல் காஸ்ட் அண்ட் பர் யூனிட் காஸ்ட். தென் செக்ரிகேஷன் ஆஃப் செமி வேரியபிள் காஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அழகாக கொடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்களே கூட யோசிக்கலாம். ஆக்சுவலி இதில் தான் பார்க்கணுன்னு இல்லை. ஒரு 60 டேபிள் பண்ணுறதுக்கு 1,700 rupees ஆகுது. அதே இது 70 டேபிள் பண்ணுறதுக்கு 1,900 ஆகுது. இப்போ கொஷின் என்ன அப்படின்னா, இதில் வந்து நீ ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளவு, வேரியபிள் காஸ்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடி. இவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. 60 டேபிளுக்கு 1,700. 60 டேபிள்ஸ்க்கு ₹1,700. 70 டேபிள்ஸ்க்கு ₹1,900. இவ்வளோதான். இப்போ இதில் ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 200 rupees. ₹200. நம்பர் ஆஃப் டேபிள்ஸில் டிஃப்ரென்ஸ் வந்து 10 டேபிள்ஸ். ஏன்னா இந்த 10 டேபிள் கூட இவங்க மேனுஃபேக்சர் பண்ணதுனால ஃபிக்ஸட் காஸ்ட் மாறாது. எது மட்டும்தான் கூடியிருக்கும்? வேரியபிள் காஸ்ட் மட்டும்தான் கூடியிருக்கும். ஸோ 10 டேபிளுக்கு 200 ரூபான்னா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா 1 டேபிளுக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 200 divided by 10 is equal to ₹20 per table. வேரியபிள் காஸ்ட் இஸ் ₹20 per table கண்டுபிடிச்சிட்டேன் நான். இப்போ பாருங்க, நான் வேரியபிள் காஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 60 டேபிள்ஸ்க்கு நான் போடுறேன். 60 டேபிள்ஸ். ஓகே, வேரியபிள் காஸ்ட் இஸ் 60 tables at the rate of ₹20. So 1,200. ஓகேவா? ஆனால் 60 டேபிள்ஸ்க்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1,700. ஸோ எப்படி வேரியபிள் காஸ்ட் 1,200, டோட்டல் காஸ்ட் 1,700னா ரிமைனிங் 500 இஸ் ஃபிக்ஸட் காஸ்ட்.
ஓகே, ஃபினிஷ்டு. இப்போ நான் 70 டேபிள்ஸ் எடுத்து செஞ்சு காமிக்கிறேன். 70 டேபிள்ஸ் நம்ம வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருந்தோம்? வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு டேபிளுக்கு 20 ரூபா. ஸோ நான் 70 டேபிள்ஸ்க்கு அட் த ரேட் ஆஃப் ₹20. ஸோ 1400. ஓகே, எனக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளவு? டோட்டல் காஸ்ட் இஸ் 1900 கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹியர் ஆல்சோ 500 rupees ஃபிக்ஸட் காஸ்ட். கரெக்டாக வருதா? ரெண்டுலேயுமே ஃபிக்ஸட் காஸ்ட் 500, வேரியபிள் காஸ்ட் 20 rupees பெர் டேபிள். ஸோ 70 டேபிள்ஸ் அட் த ரேட் ஆஃப் ₹20, 1400 ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் 500, 1900. புரிஞ்சிருச்சா எப்படி செய்யணும்னு? செமி வேரியபிள் காஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு செக்ரகேட் பண்ண தெரியணும். சின்ன ப்ராப்ளம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸில் தான் ஒரு 7 மார்க்ஸ் அளவுக்கு பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பேச்சு. அதை செய்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது. ஈவன் தோ தெர் ஆர் ஒன்லி 15 2 மார்க்ஸ் கொஷின், ஒவ்வொன்றும் ஒரு 7 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் கொஷின் செய்கிற அளவுக்கு பெருசாக கொடுத்து தான் கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே 2 மார்க்ஸில் உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. திஸ் ப்ராப்ளம் இஸ் ரிலேட்டட் டு செக்ரிகேஷன் ஆஃப் செமி வேரியபிள் காஸ்ட். ஸோ செமி வேரியபிள் காஸ்ட்டில் வேரியபிள் எவ்வளவு, ஃபிக்ஸட் எவ்வளவுங்கிறத நம்ம கரெக்டாக பிரித்து காட்டுறது தான் இந்த செமி வேரியபிள் காஸ்ட் செக்ரிகேஷன். ஓகேவா? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அழகாக போட்டு காமிச்சிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன். இப்போ நம்ம வந்து தெர் ஆர் 4 மோஸ்ட் காமன் மெத்தட்ஸ் யூஸ்டு டு செப்பரேட் ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் எலிமெண்ட்ஸ் ஆர் as follows. எப்படிலாம் நம்ம பிரித்து காட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 காமன் மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 இஸ் கிராஃபிக்கல் மெத்தட். ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, எப்படி டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டை காமிக்கணும், எப்படி வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் எப்படி மாறுது, ஃபிக்ஸட் காஸ்ட் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கிராஃப் போட்டு கண்டுபிடிக்கலாம். ஒன்று. தென் ஹை அண்ட் லோ மெத்தட். ஹை அண்ட் லோ மெத்தட் அப்படின்னா ஹையஸ்ட் நம்பரை எடுத்துக்கணும், எடுத்துட்டு அதோடது எவ்வளோன்னு பார்த்துக்கணும். அடுத்து லோவஸ்ட் லெவல் ஆஃப் அவுட்புட்டை எடுத்து அதோட காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி டிஃப்ரென்ஷியல் காஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது மாதிரி. அதாவது நான் என்ன செஞ்சேன்னா 70 டேபிள்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்த்தேன், 1900 போட்டிருந்தாங்க. அடுத்து லோ நம்பர் என்னது, 60 டேபிள்ஸ். ஸோ 60 டேபிள்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்த்தேன், 1400 கொடுத்துருந்தாங்க. 1700. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தேன், 200 rupees. இந்த 200 rupees வந்து 10 டேபிள்ஸ்க்குரிய வேரியபிள் காஸ்ட் அப்படி எடுத்து செஞ்சோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி செய்யலாம். திஸ் இஸ் செகண்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒன் கிராஃபிக்கல் மெத்தட், செகண்ட் ஒன் இஸ் ஹை அண்ட் லோ மெத்தட், தேர்ட் ஒன் இஸ் லீனியர் ஈக்குவேஷன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் mx + c. mx + c இந்த இடத்துல இந்த எம்ங்கிறது என்ன அப்படின்னா வேரியபிள் காஸ்ட். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா வேரியபிள் காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, ₹20. அப்போ எப்படி போடணும்னு பாருங்க. இப்போ நான் 60 டேபிள்ஸ்க்கு போடுறேன். 60 டேபிள்ஸ்க்கு நான் எப்படி போடுறேன்னு பாருங்க. இந்த இருக்கு எம் வந்து நம்ம ₹20 கண்டுபிடிச்சிருந்தோம். 60 டேபிள். ஸோ 60 இன்டூ ₹20 ப்ளஸ் சி. எனக்கு இது தெரியாது, எது தெரியாது, ஃபிக்ஸட் காஸ்ட் தெரியாது. இந்த இடத்துல எம் வந்து வேரியபிள் காஸ்ட், சி வந்து ஃபிக்ஸட் காஸ்ட். ஸோ ஐ டோன்ட் நோ த ஃபிக்ஸட் காஸ்ட். ஸோ சீனே வச்சுட்டு ஈக்குவல் டு 1700. அடுத்து 70 டேபிள்ஸ்க்கு அதே மாதிரி எழுதுகிறோம். 70 இன்டூ எம்எக்ஸ். நல்லா கவனிங்க, எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் யூனிட்ஸு. ஸோ இன்டூ ₹20 ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1900. நீங்கள் எந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாலும் சரி 1200 ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1700. இங்கே 500ன்னு வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் 1400 ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1900 இல்லையா. ஸோ இங்கேயும் நமக்கு we will get C answer ₹500. C means what? Fixed cost. So fixed cost கண்டுபிடிச்சலாம். So you can use this formula for finding out the variable cost, that for segregating variable cost and fixed cost. Then one more thing, least square method. இதை பற்றி நம்ம அடுத்து விரிவாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஹை லோ மெத்தட் படி கண்டுபிடிங்க, லீனியர் ஈக்குவேஷன் மெத்தட் படி கண்டுபிடிங்க அப்படின்னு. ஸோ இங்கே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் மந்த் 1,10,000 யூனிட்ஸ், சாரி 1,10,000 காஸ்ட் ஆகுது, 7,000 யூனிட்ஸ்.
செகண்ட் மந்த்ல 1,15,000 ஆகுது 8,000 யூனிட்ஸ். அடுத்து 1,11,000 7,700 97,000 6,000. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹை அண்ட் லோவை எடுத்துக்கணும். இப்போ நமக்கு முந்தின ப்ராப்ளத்தில் 70 டேபிள்ஸ் 60 டேபிள்ஸ் ரெண்டு தான் கொடுத்துருந்தாங்க. பட் இன் திஸ் ப்ராப்ளம் தர 4 டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ இதில் ஹை அண்ட் லோவை எடுத்துக்கோங்க. நமக்கு லோ வந்து 6,000 யூனிட்ஸ், ஹை வந்து 8,000 யூனிட்ஸ். ஸோ 8,000 யூனிட்ஸ் எழுதியிருக்காங்களா, 1,15,000 rupees. அடுத்து 6,000 யூனிட்ஸ் 97,000. இந்த பாருங்க 6,000க்கு நேரம் 97,000. 8,000க்கு நேரம் 1,15,000. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு நம்ம போட்டோம் இல்லையா, 200 டிவைடட் பை 10 டேபிள்ஸ்னு. அதே மாதிரி 18,000 டிவைடட் பை 2,000. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 2,000 யூனிட்ஸ். டிஃப்ரென்ஸ் இன் காஸ்ட் வந்து 18,000. ஸோ டிஃப்ரென்ஸ் இன் காஸ்ட் டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் இன் அவுட்புட் போட்டோம்னா ₹9 per யூனிட். முதல் ₹9 per யூனிட்டை வச்சுக்கணும். அதுக்கடுத்து நம்ம எப்பயும் போல் ஃபார்முலா போட்டு நம்ம செஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் 8,000 இன்டூ 9 எவ்வளோன்னு போட்டுக்கணும். அடுத்து 6,000 இன்டூ 9 எவ்வளோன்னு போட்டுக்கணும். இங்கே தப்பாக போட்டிருக்காங்க, 72,000 தப்பாக இருக்குது. நோட் உங்களோட புக்கில் நீங்கள் மாற்றிக்கோங்க. 8,000 இன்டூ ₹9 வேரியபிள் காஸ்ட் 72,000. 6,000 இன்டூ 9 54,000. திஸ் இஸ் கரெக்ட். ஓகே, இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எவ்வளோ வருது நமக்கு? 43,000 வருதா? இங்கே எஸ் 43,000 வருது. இது கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ 43,000 வந்துருச்சு. திஸ் இஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். அவ்வளோதான், கண்டுபிடிச்சாச்சு. ஃபிக்ஸட் காஸ்ட் இவ்வளவு, வேரியபிள் காஸ்ட் இவ்வளவு. இதை வந்து நீங்கள் அந்த MX+C ஃபார்முலா படி போட்டிங்கன்னா மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அவ்வளோதான். அந்த MX+C படி போட்டிங்கன்னா அந்த லீனியர் ஈக்குவேஷன் மெத்தட் y is equal to MX+C. ஸோ அந்த ஃபார்முலா படி போட்டால் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ₹9 per யூனிட் வரைக்கும் ரெண்டு மெத்தடுக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம செய்யணும். செஞ்சதுக்கு அப்புறமா தான் MX+C ஃபார்முலா படி போட்டு இந்த 43,000 நம்ம கண்டுபிடிப்போம். இங்கே கரெக்டாக போட்டிருக்காங்க 72,000. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இப்போ நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் நம்ம படித்தோம். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட்டில் முக்கியமானது என்ன அப்படின்னா, அக்கார்டிங் டு த பிஹேவியர் அப்படின்னு பார்த்தோம். பிஹேவியர் படி ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்ன, வேரியபிள் காஸ்ட்னா என்ன, செமி வேரியபிள். அப்போ ஒரு டோட்டல் காஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேன் யூ செக்ரிகேட் இன் டு ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள்னா எஸ் வி கேன் டூ. எப்படி அப்படின்னா, பை யூஸிங் 4 மெத்தட்ஸ். அதில் நம்ம 2 மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ ப்ராப்ளம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ லீனியர் ஈக்குவேஷன் மெத்தட் படியும் நம்ம பார்த்தாச்சு, ஹை அண்ட் லோ மெத்தட் படியும் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து நம்ம அடுத்த கிளாஸில் வந்து நம்ம காஸ்ட் ஷீட் ப்ராப்ளம் போயிடலாம். ஸோ தியரி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அப்பாட தியரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சாப்டர் ஆரம்பிக்கும் போது முன்னாடி மலை மாதிரி தியரி இருக்கும். அந்த தியரியை படிச்சுட்டு தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். அதுக்கடுத்து ஜிஎஸ்டிலையும் அந்த பார்ட் 4 போடலை அப்படின்னு நிறைய பேர் ரிமைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் பார்ட் 4 போட்டுறேன். இஃப் பாசிபிள் நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் அடுத்து நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.